श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिस्त्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ऐश्वर्यतेजो बलवीर्यशक्तयः कीदृग्विधाः सुन्दरबाहुसंश्रयाः योऽसौ जगज्जन्म लयस्थितिक्रियाः सङ्कल्पतोल्पादुपकल्पयत्यजः। ऐश्वर्यतेजो बलवीर्यशक्तयः कीदृग्विधाः सुन्दरबाहुसंश्रयाः योऽसौ जगज्जन्मलयस्थितिक्रियाः सङ्कल्पतोल्पात् उपकल्पयत्यजः। இந்த திருமாலின் சொல்லில எழுந்தருள் இருக்கிற அழகருடைய வைபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். அழகருடைய திருக்கல்யாண குணங்களை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க. அதுலயும் பெருமாளுக்கே உண்டான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள், அந்த 6 குணங்களுடைய நிறைவினாலே ஏற்படக்கூடிய ஒரு பெருமை, அதை இப்ப மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு முன் ஸ்லோகத்துல ஞானம்ன்ற குணத்தினுடைய ஒரு சிறப்பை சொல்ற. சதா சமஸ்தம் ஜெகதீட்சதேஹியः பிரத்யக்ஷ திருஷ்டியா யுகவத்புவா ஸ்வதः ச ஈதೃಶ ஞானநதிः நிதிஸ்துனः சிம்ஹாத்ரி குஞ்சேஷு சகாஸ்தி சுந்தரः என்பதாக அந்த ஞானம்னு சொல்றோமே. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஞானம்ன்றது என்னதுன்னு யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதான்னு நாதமுனிகள் அருளி செய்த மாதிரி எல்லாவற்றையும் பிரத்யக்ஷமாக நேரடியாகவே ஒரே சமயத்திலேயே பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இயல்பாகவே உடையவராக இருந்திருக்கிறவர் அந்த அழகர் என்பதாக சொல்றார். அவர் சிம்ஹாத்ரி குஞ்சேஷு சகாஸ்தி, அந்த சிம்ஹாச்சலம் என்று பெயர் பெற்றதாக இருந்திருக்கிற அந்த திருமாலிரும் சோலை மலை இருந்திருக்க, அந்த மலையினுடைய தாழ்வரையில பிரகாசிச்சென்றிருக்கார், அற்புதமாக சேவசாச்சென்றிருக்கார். அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோவில் என்பதாக சொல்ற. அந்த திருமாலிரும் சோலை மலையில அங்க எதனா அந்த சிங்கம் காடு எல்லாம் பக்கத்துல இருக்கும் இல்லையா, அந்த சிங்கம் புலி எதனா சிங்கம் கர்ஜித்துன்னா கூட அந்த எம்பெருமானுடைய சங்க துவனி கேட்டதுன்னாக்கா இதுக்கு எதிர நம்ம குரல் ஒரு பொருளான்னு சொல்லிட்டு வெட்கி, அதாவது அந்த சிம்மம்லாம் அதுக்கு ஒரு வெட்கம் வந்துருமா. சாதாரணமா சிம்ம கர்ஜனைன்னு சொல்லிட்டு அந்த கர்ஜனை அந்த காட்டுல இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் பயமுறுத்தக்கூடிய ஒரு குரல் துவனி அது. அப்படி இருக்கிறது கூட அந்த அழகருடைய பாஞ்சஜன்ய துவனியை கேட்டு இதுக்கு எதிர நாம எங்கன்னு சொல்லி அதெல்லாம் வெட்கமடைஞ்சு அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற அளவுக்கு அவரிடத்துல வந்துருமா. ஆகையால தோத்து போனவன் ஜெயிச்சவாளிடத்துல சரணாகதி பண்ணிதானே தப்பிக்க முடியும். அந்த மாதிரி அப்படி சிம்ஹாத்ரி குஞ்சேடு சகாஸ்தி, அந்த சிம்ஹாத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த திருமாலின் சோலை மலை இருக்க, அதுல அந்த மலையினுடைய லதா மண்டபங்கள் அங்கங்கள்லாம் லதா கிரகம் இருக்கு. அதுல பெருமாளும் தாயாரும் சுந்தரராஜ பெருமாளும் சுந்தரவல்லி தாயாருமா அங்க எழுந்தருள் இருக்கலாம்.
அப்படி ஆச்சரியமான ஒரு பிரகாசத்தோட அவ எழுந்தருள் இருக்காருன்னு இதுக்கு மின் ஸ்லோகத்துல நாம அனுபவிச்சோம். இது ஞானத்தை பத்தி சொன்னார். ஐஸ்வர்யம், தேஜஸ், வீரியம், சக்தி, பலம், இப்படி சொல்லக்கூடிய மீதி 5 குணங்கள் உள்ளன. இந்த 5 குணங்களை பத்தி இந்த இடத்துல சமுதாயமா அனுபவிக்கிறார். ஐஸ்வர்ய தேஜோ பல வீரிய சக்தயா கீதிருக்விதாக சுந்தர பாஹு சம்ஸ்ரயா. அந்த சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற அந்த திருமாலிரும் சோலை எம்பெருமான் அழகரிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், அவருடைய வீரியம் எப்படிப்பட்டது, பலம் எப்படிப்பட்டது, கீதிருக்விதாக சக்தி எப்படிப்பட்டதுன்றதெல்லாம் கேட்டோம்னாக்க நம்மளால ஒன்றும் வார்த்தையே சொல்ல முடியாதான். என்ன எம்பெருமானுடைய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் எதுக்கு பிரயோஜனம், அது எதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டா அந்த பெருமாளுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரவிற்த்தி செயல்பாடு இவைகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எம்பெருமானுடைய குணங்கள். இந்த குணங்களை பத்தி என்ன சொல்றதுன்றத பத்தியே தெரியல, நம்மளால ஒன்றும் சொல்லவே முடியாதுன்னு அர்த்தம். யோசௌ அஜஹா யஹா அசௌ அவன் இந்தன்னு சொல்லி அவன் இவன்னு சொல்றது, எவன் அவன் எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்ருதி பிரசித்தனாக இருந்திருக்கிற, உபனிஷத் பிரசித்தனாக இருந்திருக்க, மகான்களாலே கொண்டாடப்படுபவராக இருந்திருக்கிற அந்த ஸ்ருதி பிரசித்தனாக இருந்திருக்கிற பரமாத்மா தான் அசௌ இந்த திருமாலிரும் சோலையில ஆழ்வார்களாலேயும் ஆழ்வானாலேயும் அனுபவிக்கப்படுபவராக இருந்திருக்கார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவர் அஜகா, இவர் பிறவியற்றவராக இருக்கவர், எப்பவுமே இருக்கிறவர், நிச்சயமாக இருப்பவர். இவர் அழகர், அந்த அழகு எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ அழகு. சுந்தரராஜன், அன்வர்த்தமான சுந்தரராஜன் அவர். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க செய்ய ஆச்சரியமா நமக்கு அப்படியே அந்த எண்ணம் முழுக்க அவர் திருமேனிலேயே பதிஞ்சிடும். நம்ம மனசை விட்டு அந்த திருமேனி போகவே போகாது, அப்படிப்பட்ட ஒரு அழகரவர். அப்படி இருந்துருக்கிற அந்த அழகர் ஜெகஜன்ம லய ஸ்திதி கிரியாக, இந்த ஜெகத்தினுடைய ஜன்ம பிறப்பு லயம் அழிவு ஸ்திதி ரக்ஷணம் நிலைத்திருத்தல் காத்தல்னு சொல்லி, ஸ்திதின்றது என்ன, அந்த வஸ்துவனுடைய அனுவருத்தி. ஒரு வஸ்து தோன்றித்துன்னா அந்த தோன்றிய வஸ்துவனுடைய அனுவருத்தி, அதாவது அது அப்படியே எவ்வளவு நாள் இருக்கிறதோ அதை தான் சொல்றது ஸ்திதின்னு சொல்றது. இந்த செயல்கள் எல்லாமே அந்த பெருமாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தையோ காரியத்தை பண்றாருன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. அவர் பெருமாள் மனசுல நினைச்சாருன்னா போருமா எல்லா காரியமும் நடந்து போயிருந்தோம். அந்த மனசெல்லாம் நினைக்கிறது கூட, நாம ஒரு வியாசம் எழுதணும்னாக்கா அது ஒரு 10 வாட்டி யோசனை பண்ணணும், இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமான்னு எழுதணும். அதுக்கப்புறமா 1 மணி காலம் பார்க்கணும், புத்தகம் பார்க்கணும், எத்தனையோ மணிக்காலம் புத்தகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் எழுதுறதுக்குள்ள எவ்வளவு சோம்பேறித்தனம் வந்துடும் நமக்கு. இப்படி எத்தனையோ மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இப்படி வெளிப்படுத்தலாமா, அப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, எப்படி எழுதுறதுன்றது தெரியாத மொழிப்போம். இப்படி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருந்துருக்கு. இதே மாதிரி ஒரு உபன்யாசம் பண்றதுக்கு முன்ன இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி இருக்கும், இந்த ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு அர்த்தம் சொல்லணுமே, இது எந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம், இதுக்கப்புறம் ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சிருக்க, மீதி ஸ்தோத்திரங்கள்ல சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிச்சிருக்க, இது எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணிக்கிறதுக்குள்ள போறோம்னு ஆயிடும். அதுக்கப்புறமா அதை உபன்யாசம் பண்றோம். இது எந்த சிரமமும் இல்லையா பெருமாளுக்கு. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணணும்னாக்கா அதுக்கு முன்ன பின்ன எவ்வளவு சிரமம் இருந்துருக்கு. அந்த எந்த சிரமமும் இல்லாமல் சின்ன விஷயம் இல்லை, உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறான். அந்த சிருஷ்டிக்கிறதோடு மாத்திரமில்ல, அந்த வஸ்துக்கள், படைத்த வஸ்துக்கள் எத்தனை நாள் இருக்கணும்ன்றதையும் அதையும் பெருமாள் தான் தீர்மானம் பண்ணி அதனுடைய அனுவர்த்தியும் பண்ற. பிற்காலத்துல எப்ப அழியறதுக்கோ லயம்
ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு விஷயத்துல பிரவருத்தி செயல்பாடு, ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. யோசௌ ஜகஜன்மலய ஸ்திதி கிரியாக சங்கல்பதோல்பாத் உபகல்பயத்யஜஹ. சங்கல்பதோல்பாத், அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்துல ஒரு அல்பம். இதுக்காக தான் நாம சங்கல்பம் சொல்றோம். ஒரு வியாசம் எழுதுறதுக்கோ ஒரு உபன்யாசம் பண்றதுக்கோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ நாளி எத்தனையோ யோசனை எல்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணி பண்றதுன்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இவ்வளவு பெரிய காரியம் பண்றதுக்கு கூட தன்னுடைய சங்கல்பத்துல ஒரே ஒரு திவலை இருந்தா போருமா, அந்த சின்ன முயற்சி இருந்தாலே போருமா, அதை கொண்டு பண்றவராக எழுந்துள்ளிருக்கார் இந்த சுந்தரபாகுன்னு. ஐஸ்வர்யம் ஏஷ சர்வேஸ்வரः பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம்னு ஸ்ருதி பிரசித்தராக இருந்திருக்கவர் யா அசவுன்றதுனால சொல்றார். ஏஷ சர்வேஸ்வரः, இவர் தான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்க. அந்த ஐஸ்வர்யம்ன்றது ஆளும் திறன், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய திறனை உடையவராக இருந்திருக்கவர். அந்த எம்பெருமானுடைய ஆளுமையை சொல்லி சொல்றார் ஐஸ்வர்யம். தேஜஸ், தேஜஸ் சொல்லச்சே ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ற. பராபிபவன சாமர்த்தியம், அந்த எதிர வரவால இல்லாதபடி பண்ணுவதற்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கு, அது தேஜஸ்ன்னு சொல்றது. தேஜஸ் அப்படின்னாக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஸ்ரீவைகுண்டத்துல சூரியனுக்கும் ஒரு ஒளி இல்லை, சந்திரனுக்கும் ஒளி இல்லை, நட்சத்திரங்களுக்கும் ஒளி இல்லை. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாசத்தைன்னு அந்த எம்பெருமானுடைய தேஜஸ்னால இவைகளுக்கும் ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு சொல்ற. பகலோன் பகல் விளக்காகன்னு பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய அவதாரத்தை சுவாமி தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். அந்த பெருமாளுடைய தேஜஸுக்கு முன்ன சூரியனுடைய தேஜஸு கூட மத்தியான வேளையில சூரியனுடைய தேஜஸுக்கு முன்ன ஒரு விளக்கு ஏற்றி வச்சாக்கா, ஒரு சின்ன ஆள் விளக்கு ஏற்றி வச்சாக்கா அதனுடைய தேஜஸ் ஒண்ணுமே இல்லாததாக எப்படி கருதப்படுமோ அப்படிப்பட்ட தேஜஸ்ன்னு அர்த்தம். அந்த தேஜஸ சொல்லச்சே ஒரு பெரிய மலை, மேரு மலை, அப்படியே ரத்னம் பொன்னாலான மலை அப்படியே பிரகாசிக்கிறது. அந்த மலையின் கீழே ஒரு சின்ன கடுகு இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மலையினுடைய பிரகாசத்தையும் அந்த கடுகையும் கம்பேர் பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது. அப்படிப்பட்ட தேஜஸ் லோகத்துல எது பிரகாசமாக இருக்குன்னு நினைச்சுட்டு நாம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த வஸ்துக்களுடைய தேஜஸ் எல்லாம் பெருமாளுடைய தேஜஸுக்கு எதிர ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு நிலைக்கு உண்டானவை என்பதாக சொல்றார் சுவாமி தேசிகன். ஐஸ்வர்ய தேஜோ பல வீரிய. பலம்னு சொல்லி சொன்னா நம்மளே அவன் நல்ல பலிஷ்டண்டா எவ்வளவு வேணா தூப்போம், எவ்வளவு மூட்டை வேணா தூப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இந்த லோகம் மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கார் பெருமாள், மொத்தத்தையும் தரிச்சுட்டு இருக்க. நம்ம தள்ள ஒரு வஸ்துவை தூக்கி வச்சுட்டோம்னாக்கா அந்த தலையில தூக்கி வச்சிருந்த வஸ்துவை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆத்துல கொண்டு வரத்துக்குள்ள அப்படியே விறுவிறுத்து போயிடும். அப்படியே அது கொண்டு கீழே போட்டு தொப்புன்னு கீழே போட்டுருவோம். அது இறக்கி வைக்கிறதுக்கு யாரனா இருந்தா சௌகரியமா இருக்கும், இல்லைன்னா தொப்புன்னு கீழே போட்டு இவ்வளவு தூரம் தூக்கி வந்தது கூட வீணா போயிடும், வஸ்து உடச்சிட்டு நாசம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு இந்த லோகம், இந்த வஸ்து அந்த வஸ்துன்னு இல்லாத சமஸ்த வஸ்துக்களையும் சதா தரிச்சுருக்கார், எப்பவும் தாங்கிட்டு இருக்கார். அதனால பெருமாள் முகத்துல எதனா ஒரு களைப்பு இருக்கான்னு கேட்டா ஒரு களைப்பும் இல்லையா, ஒரு கஷ்டமும் இல்லையா, ஒரு சிரமமும் இல்லையா. எங்க பார்த்தாலும் அவர் வேறு கட்டல இது பண்ணல, ஒன்னும் பண்ணல. அப்படி எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான். வீரியம், இப்போ ஐஸ்வர்யம் சொல்லிட்டார், தேஜஸ் சொல்லிட்டார், பலம் சொல்லிட்டார். வீரியம் சக்தின்னு ரெண்டு சொல்லணும்.
இந்த வீரியம்ன்றது விகார ரஹிதா வீரியா, மாறுபாடு இல்லாமல் இருக்கிறது இருந்துருக்க, அதுதான் வீரியம்னு சொல்றது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் எந்த நிலையிலையும் பெருமாள் எந்த விதமான மாறுபாடையும் அந்த திருமேனியில காண்பிச்சுக்கிறது இல்லை. ஒண்ணு, எல்லாத்துக்கும் லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கும் உபாதான காரணமாக பெருமாள் இருந்துருக்கேன்றது வீரியம். இப்படிப்பட்ட வீரியத்தை உடையவனாக இருந்துருக்க. அந்த வீரியம்ன்றது சாதாரணமா சொல்லுச்சு, எதை சொல்லுவோம்னா, சில மருந்து இருக்கு, இந்த மருந்து சாட்டமானாக்க இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்து சாட்டமானாக்க நமக்கு உடனே ஜுரம் நின்று போயிடும், உடனே அந்த வியாதி நின்று போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாவற்றையும் தணிப்பதற்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கு, அது வீரியம்னு சொல்றது. இவர் எதிர எதுவுமே நிக்காதான். ஐஸ்வர்ய தேஜோ பல வீரிய சக்தயா, சக்தின்னா அகடித கடனா சாமர்த்தியத்தை சக்தின்னு சொல்ற. பிறருடைய கண்ணோட்டத்துல இந்த செயல் செய்ய முடியாதது என்று நினைக்கும் பொழுது அதையும் செஞ்சு காமிக்கிறது இருக்க, அதுதான் சக்தி, அதுதான் பெருமாளுடைய சக்தி என்பதாக சொல்ற. இது எப்படின்னு பாருங்க. அந்த பெருமாளுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னு குவாசி குவாசின்னு சொல்லி கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு திரௌபதி கதர்றா. அவளுக்கு எதிரையே அவளுடைய கணவன்மார்கள் 5 பேரும் சபையில தலையை குனிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. ஒண்ணுமே பண்ண முடியல. பெரிய மகான்கள்னு பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்கிற பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் எல்லாருமே அப்படியே தலையை குனிஞ்சுட்டு இருந்துருக்கா துச்சாசனன் பண்ற காரியத்தை பார்த்து. துச்சாசனன் திரௌபதியினுடைய துகில உரிக்கிறான், அவ புடவைய பிடிச்சு இழுக்கிறான். அவ சரீரத்துல புடவையே இல்லாதபடி பண்ணணும்ன்ற ஒரு துர்புத்தி. அப்பதான் அவ கதர்றா. அந்த கதர்றச்சே சூராதி சூரன் வில்லாதி வில்லன் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தியோட இருந்துருக்கிற பீமன், அர்ஜுனன் யாருமே ஒன்னும் பண்ணாது வாய்மூண்டு இருந்தது. யாராலையும் எதுவும் பண்ண முடியும். எல்லாரும் தலையை குனிஞ்சு இருந்துட்டோம். எங்கேயோ இருக்கிற கிருஷ்ணனிடத்துல போய் சரணாகதி பண்றா, 2 கையும் தூக்கிட்டு சரணாகதி பண்றா. துச்சாதனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இப்ப இந்த மாதிரி அதுலதான் அங்க ஒரு மகாவிஸ்வாசம் இருந்துருக்கு. இதே இன்னொருத்தர் பெருமாள் நம்மள ரட்சிப்பேரோ மாட்டையரோன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்க இந்த புடவைய பிடிச்சிட்டு தன்னுடைய மானம் போகாது இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணலாமோ அவ்வளவு முயற்சி பண்றதுக்கு தான் பண்ணுவா பெண்களா இருக்கிறவா. இப்ப மகா பதிவிரத்தை இவள் மாத்திரம் எப்படியான மானம் போட்டோம்னு அவள் நினைப்பலான்னு திரௌபதி தன்னாலான முயற்சிய பண்ணதான் பண்ணுவா. அப்படி பண்ணச்சே கூட இந்த இடத்துல என்ன பண்றா, 2 கையும் தூக்கிட்டு கண்ணனை சரணாகதி பண்ற. அந்த சரணாகதியில இருக்கக்கூடிய ஒரு மகாவிஸ்வாசம் பரிபூர்ணமாக இருக்கு. கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சொல்லி, ஹே கோவிந்தா புண்டரீகாட்ச, எனக்கு நீ ஒத்தந்தான் உபாயமாக இருந்திருக்க. இங்க இருக்கிறவா யாருமே எனக்கு புகழாக இல்லை. நான் உன் திருவடியை நான் சரணாகதி பண்றேன், ரக்ஷமாம், என்ன நீ ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். இப்படி இந்த வார்த்தையை சொன்னா பெருமாள் எங்க இருந்தாலும் ரட்சிப்புன்ற ஒரு மகாவிஸ்வாசம் அவளுக்கு இருக்கு. அவ கையை தூக்கிட்ட உடனே பெருமாள் ரட்சணம் பண்றேன். அந்த நடு சபையில அவளுக்கு வரச்சே அந்த துகில் உரிக்கச்சே அவளுக்கு மானபங்கம் வராமல் அந்த பெருமாள் பண்றேன். அந்த துச்சாசனே தளர்ந்து போகும்படியாக அவன் எவ்வளவு நான் இழுத்தாலும் வந்துட்டே இருந்துருக்கு. இதுக்கு இந்த துணி எங்கேருந்து எந்த பஞ்சுல இருந்து நூத்தா எந்த மில்லுல போட்டா இதுக்கு என்ன பாவு பண்ணா இதுல என்ன சாயம் தோச்சாளா
என்ன பண்ணா இந்த புடவைகளை எங்கேருந்து எம்பெருமான் கொண்டு வந்து கொடுத்து இப்படி வர வச்சார் அங்க. அதுதான் அங்கடித்த கடனா சாமர்த்தியம். வேற யாராலையும் முடியாதுன்னு நினைச்ச ஒரு காரியத்தை பெருமாள் பண்றவராக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருந்திருக்கவர். கீதிருக்விதாக சுந்தரபாஹு சம்ஸ்ரயாக, இந்த சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற அழகர் விஷயத்துல அந்த அழகரை ஆசிரியிச்சிருக்கிற ஐஸ்வர்யம், தேஜஸ், பலம், வீரியம், சக்தி முதலிய குணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பது பாட்டாம் கோச்சரம் நம்ம வாக்குனால சொல்ல முடியாது. அப்பேற்பட்டது. யோசௌ ஜகத் ஜன்மலய ஸ்திதி கிரியாக சங்கல்பதோல்பாத் உபகல்பயத்யஜஹ அல்பஹ சங்கல்பதஹ அல்பாத் சங்கல்பதஹ. அந்த பெருமாள் சங்கல்பத்தினால பண்ணா கூட ஒரு துளி போறோம், அப்படி நினைச்சா மாதிரி துளி உண்டு நினைச்சா போறோமா, எல்லாத்தையும் பண்ற. ஆகையால அந்த அந்த திருமாலின் சொல்லையில எழுந்தருள் இருக்கிற அழகனுடைய குணங்களை நான் எப்படி நான் விளக்குவேன் எனக்கு தெரியலையேன்னு ஆழ்வானே தன்னுடைய இயலாமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துறான். யத்கல்பாயுத போகதோபி கிருஷதாம் யாயான்ன தாவத் ஃபலம் ஏக்வேகஸ்ய ததா விதி சததஜைஹ அம்ஹோபிருத்தீமபிஹ அத்தாதாவிஹ சம்ஸ்ருதா உபஜிதைஹ சன்னம் சுசன்னம் ஜனம் சன்னத்யாக்ஷமதே க்ஷணாத் வனகிரி பிரஸ்தப்ரிய சுந்தரஹ. வனகிரி பிரஸ்தப்ரிய சுந்தரஹ. வனகிரி பிரஸ்தப்ரியா சுந்தரஹான்னு சொல்றதுனால அந்த திருமாலிரும் சோலையினுடைய தாழ்வறையில இருக்கிறதுல ரொம்ப விருப்பமுடையவராம் அந்த எம்பெருமான். சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவரை பார்த்து சொல்ற அவருக்கு பொறுமைன்னு ஒரு குணம் இருக்கு. க்ஷமான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த பொறுமையினுடைய ஒரு விசேஷம் பெருமையை இந்த இடத்துல சொல்ல போறோம் நம்ம. யத் கல்பாயுத போகதோபி கிருஷதாம் ஜாயான்ன தாவத் ஃபலம் ஏஷ்வேகஸ்ய ததா விதைஹ சததஜைஹ அம்ஹோபிஹ உத்ஸீமபிஹ. நாம ஒரு பாப்பம் பண்றோம், அந்த பாப்பம் பண்ணினா அந்த பாப்பம் பண்றதுக்கு பலன் அனுபவிச்சாகணும். நரக்கத்துல அனுபவிக்கிறோம், எங்கோ அனுபவிக்கிறோம். அது பெருமாள் நாம ஒரு பாப்பம் பண்ண உடனே ஒரு சங்கல்பிச்சுட்டு இந்த பாப்பத்தை இவன் பண்ணிட்டானா இதுக்கு உண்டான சிக்ஷையை நாம கொடுக்கணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு அதுக்கு உண்டான சிக்ஷை என்னதுன்னா கல்பாயுத போகத்தோப்பின்னு 10,000 வருஷம் 10,000 வருஷம். அந்த 10,000 வருஷமும் நம்ம வருஷத்துல இல்ல, பிரம்மமானத்துல வருஷம். ஒரு வருஷம்ன்றது தேவதைகளுக்கு, நம்மளுடைய ஒரு வருஷம்ன்றது ஒரு நாள் அவளுக்கு. அந்த மாதிரி 365 நாள் கணக்கு எடுத்தனோம்னாக்க அவளுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்ப்போம். ஒரு வருஷம் ஒரு நாளே இத்தனை நாள் ஆயிடுச்சுனாக்க, ஒரு நாளே ஒரு வருஷம் ஆச்சுன்னாக்க அவளுடைய ஒரு வருஷம்ன்றது நம்மளுடைய வருஷத்துல 365 வருஷத்துக்கு மேல ஆகி போறது. அதில் 100 வயசு அவா இருப்பான்னாக்க 365 × 100 36,500 வருஷம் அவாவா ஜீவிக்கிறான்னு வச்சுப்போமே. இப்ப இதே மாதிரி தேவமானத்துல ஒரு நாள்ன்றது, தேவமானத்துல ஒரு வருஷம்ன்றது பிரம்மமானம் பிரம்மலோகத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு நாளம்.
அப்போ அந்த மாதிரி பிரம்மலோகத்துல இருக்கிறவா 100 வருஷம் வாசம் பண்றா. இப்ப எப்படி கணக்கு போட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, எனக்கு கணக்கு தெரியல. இந்த மாதிரி நாம ஒரு தப்ப பண்ணிவிட்டு அந்த தப்புக்கு நரகானுபவம் எத்தனை நாள்னா பிரம்மமானத்துல 10,000 வருஷம் 10,000 வருஷம் நரகானுபவம் பண்ணா கூட அந்த பாப்பம் மொத்தம் போயிடுதா அப்படின்னு கேட்டா பாப்பத்துல ஒரு துளி உண்டு தான் போயிருக்கும். ஏத்கல்பாயுத போகதோபி கிருஷதாம் யாயாதி. கிருஷதாம் யாயாத்துன்னா அது குறைஞ்சு போய் ஒல்லியா போறது மெல்லிசா போறதுன்னு அர்த்தம். இது இப்ப பேனா இருக்கு, பேனா எழுதினா ஒரு 10 பக்கம் பேனாவால எழுதினோம்னாக்க இந்த ரீஃபில் எல்லாம் தீர்ந்து போயிடுறது, கொஞ்சம் போறது தான் மீந்து இருக்கு. இது பாப்பம் அதே மாதிரி இத்தனை நாள் அனுபவிச்சுதான் அகையால பாப்பெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, ஏதோ கொஞ்சம் தான் இருக்குமோன்னு பார்த்தாக்க பிரம்மமானத்துல 10,000 வருஷம் அனுபவிச்சா கூட துளிவுண்டு தான் குறைஞ்சிருக்கான். கிருஷதாம் யாத்து மொத்தம் ஒன்றும் குறைஞ்சு போல அப்படியே குலமாவே தான் இருந்துட்டு இருக்கான். தாவத் பலம் அவ்வளவு அதுக்கு ஒரு பலம் இருந்துருக்கு. அதுவா தாவத் பலம்னோ பலம்னோ ரெண்டும் சொல்லலாம். ஏஷு ஏகத்திய ததாவிதைன்னா நாம பண்ணின ஒரு பாப்பத்துக்கே எப்படி இந்த மாதிரி எத்தனை பாப்பங்கள் இருக்கோ. சததஜைஹி அம்ஹோபிருத்ஸீமபிஹி சததஜைஹி எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிட்டே இருக்கும். ஒரு சமயத்துல பண்ணிட்டு ஒரு சமயத்துல நின்றுரும்னா இல்லவே இல்லை. அது பாப்பம் பண்ணிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அனுதாபாத்து உபரமாத்து பிராயச்சித்தோன்காத்து பிராயச்சித்தாத்துன்னு இப்படி நாம பண்ணின பாப்பங்கள் ஐயோ பண்ணிட்டோமேன்னு ஒரு அனுதாபத்தினால ஒரு 1/4 பங்கு போகுமா, அந்த பாப்பத்தை இனிமே பண்ணாத போயிட்டோம்னாக்கா அப்ப இன்னொரு 1/4 பங்கு போகுமா. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு நினைச்சோமானாக்கா அதுல 1/4 பங்கு போகுமா. பிராயச்சித்தம் பண்ணினாக்கா 1/4 பங்கு இன்னொரு 1/4 பங்கு போயிடும். இப்படி 1/4 பங்கா பாப்பத்தை போக்கடிக்கலாம்னு சொல்லியிருக்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா ஒரு பாப்பம் பண்ணாலே அந்த ஒரு பாப்பம் பண்ணி பிரம்மமானத்துல அதுக்கு பலனை அனுபவிக்கச்சே 10,000 வருஷம் அனுபவிச்சா கூட அந்த பாப்பம் துளி கூட தேயாத அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்படியே சமுத்திர ஜலத்துல இருந்து ஒரே ஒரு தோண்டி ஜலம் எடுத்து வந்தோம்னாக்கா அந்த சமுத்திர ஜலத்துல எதனா குறைஞ்சு போயிடுமான்னு குறைஞ்சு போன மாதிரி தெரியுமா, நான் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு நம்ம பாப்போம் அப்படியே இருக்கு. இதோட நின்று போயிடல. இந்த பாப்பம் பண்ணினதுக்கு அனுதாபப்படவும் இல்லை. நாம இந்த மாதிரி பாப்பங்கள் 1-2 எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. அது இடவிடாமல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாப்பங்கள்ல அது உத்தீமபி அளவு கடந்ததாகவும் இருந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு பாப்பம்ன்றது இல்லாமல் எவ்வளவோ பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்போ அத்தாதவ் ஆதி இல்லாததாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பாப்பத்தெல்லாம் எப்ப பண்ண ஆரம்பிச்சேன்னு நானு தெரியுமா, தெரியாது. இந்த ஜென்மத்துல ஆரம்பிச்சனா போன ஜென்மத்துல ஆரம்பிச்சனா அதுக்கு முன்ன ஆரம்பிச்சனா எப்ப ஆரம்பிச்சனான்னு தெரியாது. ஆதியே தெரியாத பாப்பம் பண்ணிட்டு மேல பாப்பம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கேன்னு நானு. இப்படி சம்ஸ்ருதா உபஜிதைஹி சன்னம் சுசன்னம் ஜனம் இப்படி இந்த பிறவியாகிற இந்த பிறவி மரணம் என்கிற சொல்லுகிற இந்த சம்சாரத்துல சுழல் இந்த கர்ம பூமியில மேல பாப்பங்களை பண்ணிட்டு வளர்ந்துட்டு இருக்கிற பாப்பங்களால சன்னம் நான் மறைக்கப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கேன். பாப்பங்களால மறைக்கப்படுவதுன்னா என்னது என்று கேட்டா நாம பண்ணின பாப்பங்கள்னால நம்மை நாம் அறியாமல் இருந்துட்டு இருக்கோம். நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கே எட்டு பிறந்தவர்கள் என்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த லௌகிகமான சுகத்திலையும் அந்த லௌகிகமான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுறவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நம்மள நாம தெரிஞ்சுக்கல. இப்ப நம்மளையே முழுக்க மறைச்சுடுத்து அந்த பாப்போம். இப்படி மறைக்கப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிற நாம கூட ஒரு கால விசேஷத்துல
சுசன்னம் ஜனம் சன்னத்யாட்சமதே க்ஷணாத் வனகிரி பிரஸ்த பிரிய சுந்தரஹ. ஐயோ, இப்படி எல்லாம் பாப்பம் பண்ணிருக்குமேன்னு ஒரு வருத்தம் அடைந்து அந்த திருமாலின் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகருடைய திருவடி வாரத்துல ஒரு கை கூப்பிட்டா போறோம். இந்த இடத்துல சொல்ற கை கூப்புதல்ன்றது சரணாகதி. தன்னத்யாட்சமதே க்ஷணாத், நதின்னா வணங்குவதுன்னு அர்த்தம். தன்னத்யா என்பதாக சொல்ற விசேஷன வணங்குதல், அடிபணிதல். இந்த நமஸ்காரமே சரணாகதிய சொல்றதுன்னு இந்த நமசப்தார்த்தத்துல சொல்லச்சு ரகசிய சாரத்துல சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சாதிச்சிருக்க. ஆகையால அந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல அந்த ஏறு திருவுடையானாக எழுந்தருள் இருக்கிற சுந்தர பாகுவனுடைய சன்னிதானத்துல போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க சன்னத்யாட்சமதே க்ஷணாத், ஒரே க்ஷணத்துல மொத்தத்தையும் மன்னிச்சுடுறோம். அவர் என்ன மன்னிக்கிறது, எப்படி பண்ண போறார் என்ன சொன்ன? மன்னிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு சிக்ஷை கொடுக்காத இருக்கிறது தான் மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பெருமாள் ஏற்கனவே ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க, நாம ஒவ்வொரு தப்பு பண்ணச்சேயும் இந்த தப்புக்கு இவனுக்கு இந்த சிக்ஷை கொடுக்கணும், இந்த சிக்ஷை கொடுக்கணும்னு பெருமாள் நினைச்சிருந்தேன். நாம போய் சரணாகதி பண்ணின உடனே பெருமாள் தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கிறார். ஐயோ பாவம், என் காலில் சரணாகதி என் திருவடியில சரணாகதி பண்ணிட்டான், இவனை விட்டுடுவோம், இவனுக்கு அந்த சிக்ஷையெல்லாம் கொடுக்க வேண்டான்னு பெருமாள் தன் எண்ணத்தை மாத்திக்கிறார். சன்னத்யாட்சமதே க்ஷணாத், இந்த மன்னிக்கிறதுக்காக எத்தனையோ நாள் காலை பிடிச்சுட்டு தொங்க வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரே ஒரு க்ஷணம் போய் அந்த அழகர் திருவடியில விழுந்து சேவிச்சுட்டோம்னா போருமா. க்ஷணாத்து, ஒரே க்ஷணத்துல பெருமாள் எத்தனையோ காலம் நரகானுபவம் பண்ண வேண்டியதாக இருக்கிற பாப்பங்களாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிற நமக்கு நம்மளுடைய பாப்பங்களுக்கெல்லாம் சிக்ஷை கொடுக்கலன்னு தீர்மானம் பண்ணி மன்னிச்சு விட்டுறாராம். அதுதான் சுந்தரபாகுவனுடைய பொறுமை, க்ஷமதா என்று சொல்லக்கூடிய விசேஷ குணம் என்பது சொல்ற. உபசிதைஹி அப்படின்னாக்க இது சஞ்சித பாப்பம். பாப்பங்கள்ல பலவிதமாக சொல்லப்படுகின்றன. சஞ்சித பாப்பம்ன்றது பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற பாப்பங்கள், மூட்டையா சேர்த்து வச்ச பாப்பங்கள். பிரார்த்த பாப்பங்கள்னு சொல்லச்சே பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பங்கள். அப்புறமா சரணாகதி பண்ண பிற்பாடு அறியாமல் பண்ணக்கூடிய பாப்பம். சரணாகதி பண்ண பிற்பாடு தெரிஞ்சே பண்ணக்கூடிய புத்திபூர்வகமான பாப்பங்கள், அபுத்திபூர்வமான பாப்பங்கள் என்றெல்லாம் பலவிதமாக வகைப்படுத்தி உள்ளனர் பாப்பங்களை. பெருமாளிடத்துல அந்த சுந்தரபாகு இடத்துல சரணாகதி பண்ண உடனே சுந்தரபாகு என்ன பண்றாரா, பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற சஞ்சித பாப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரே க்ஷணத்துல போக்கடிச்சு எழுதுறான். இந்த பாப்பங்களுக்கெல்லாம் நான் சிக்ஷை கொடுக்க போறது இல்லைன்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிடுறாரா. அதுதான் அந்த பாப்பங்களுக்கு நாசம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா சாமியோ ததபி சந்தி விராம மாத்திராத்துன்னு ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலையும் எம்பெருமானுடைய பொறுமையை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கேன். அப்போ மறுபடியும் இனிமே அந்த பாப்பத்தை பண்ணலேன்னு நினைச்ச உடனாலே போருமா, அப்பவே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறான். சரி, நாம போனா நம்மள்ட என்ன ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு, நாம ஒரு ஜந்து தானே, சாதாரணவன் தானேன்னாக்க, அப்படி இவன் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் அனுகிரகம் பண்றவர் அவர் திருவடியில விழுந்தாக்க ஜனம்னு சொல்லி பொதுவான வார்த்தை சொல்றார். அனாலோசித்த விசேஷா சேஷலோக சரண்யான்னு அந்த எம்பெருமானை பத்தி எம்பெருமானார் சாதிக்கிற பிரகாரம் சொல்றார். ஏழை ஏருளன் கேழ்மகன் என்னாதுன்னு
இப்படி நம்மளுடைய ஒரு நிலையை பார்க்காமல் சரணாகதி பண்ணவன்ற ஒரே ஒரு தகுதியை கொண்டு நமக்கு நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் பொறுத்து ஆள்பவனாக இருக்கிறவர் எம்பெருமான் என்பது சொல்ற. சன்னத்தியா க்ஷமதேன்னு சொல்ற. சன்னத்தியா அந்த சரணாகதி பண்ணாதான் க்ஷமிப்பேன், சரணாகதி பண்ணலைன்னா க்ஷமிக்க மாட்டேன். சரணாகதி பண்ணலைன்னா என்ன ஆகும்? இது ரகசிய கிரந்தங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரணாகதி பண்ணலைன்னா பெருமாளுக்கு எப்பவும் தான் காருண்யம் இருந்துருக்கு. அப்போ லோகம் மொத்தம் சர்வமுக்தி பிரசங்கம், எல்லாருக்குமே மோட்சம் வரணும். இல்லைன்னா இந்த இடத்துல இந்த லோகம்னே ஒண்ணு, முக்தி இல்லாத சம்சாரம்னே ஒண்ணு இருக்கவே கூடாது. ஆகையால சன்னத்தி சரணாகதி பண்ணால்தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பேரே தவிர அந்த சரணாகதி பண்ணலைன்னாக்க பெருமாள் க்ஷமிக்க மாட்டேன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இத்தனை சூக்ஷ்மார்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ளன. யத்கல்பாயுத போகதோபி கிருஷதாம் யாயான்ன தாவத் பலம் ஏஷ்வேகஸ்ய ததா விதைஹ சததஜைஹ அம்ஹோபிருத்ஸீமபிஹ அஸ்தாதாவிஹ संस्कृता उपचितैः छन्नं सुसन्नं जनं सन्नत्या क्षमते क्षणात् वनगिरिप्रस्थप्रिय सुन्दरः. இந்த ஸ்லோகம் ஆரம்பத்துல உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிச்சு. இது நமக்காக சொல்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே பயந்து தான் போயிட்டோம். நாம பண்ணிருக்கிற ஒவ்வொரு பாப்பங்களும் கொஞ்சமா நஞ்சமா, இத்தனை பாப்பங்களையும் எப்படிடாப்ப நம்ம போக்கடிக்க போறோம்? ஒரு பிரம்மமானத்துல 10,000 வருஷம் இருந்தா கூட ஒரு லெவலேஷன் ஒரு துளி உண்டு தான் போகும்படியான பாப்பங்கள்லாம் அது பண்றதுக்கு நாம ஒன்றும் பெரிய நாழி எடுத்துக்கலாம். ஒரு அரை க்ஷணத்துல அவ்வளவு பெரிய பாப்பங்கள்லாம் பண்ணிட்டோம். அந்த பாப்பங்களோட மாத்திரமில்ல, அதை தொடர்ந்து வேற வந்துட்டு இருக்கு. எப்படிலாம் நம்ம இருக்கச்சே நமக்கு எப்படிப்பா முக்தி வரும், பெருமாள் எப்படி தன்னுடைய சீற்றத்தை தனிச்சிப்பார் என்கிற ஒரு பயம் நம்ம மாதிரி இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி இருந்தாலும் கூட அந்த சுந்தரபாகுவனுடைய கட்டாட்சம், அவர் திருவடியில மகாவிஸ்வாசம் இருந்துட்டோம்னாக்க, அந்த திரௌபதிக்கு இருக்கிற இருந்த மகாவிஸ்வாசம் தான் 2 கையும் தூக்கிட்டா கூட அவளுடைய மானத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவோ பாப்பம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பெருமாள் ரட்சிப்பன்ற ஒரு மகா விசுவாசத்தோட அந்த சுந்தரபாகவனுடைய திருவடி வாரத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற விஷயம். ஆகையால நாமளும் அந்த சுந்தரபாபு அந்த ஏறு திருவுடையான்லாம் ஆழ்வான் கொண்டாடுற அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகி நாம பண்ணின பாபங்கள் எல்லாவற்றையும் அந்த சுந்தரபாபு க்ஷமித்தருள வேணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.